இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து பட்டைய கிளப்பிடுச்சு. நம்ம நிஃப்டி வந்து இன்னும் 2 நாளோ, 3 நாளோ கண்டிப்பா 25,000 தொட்டுடும். இப்போ என்னென்னா, இன்றைக்கி வந்து பட்டைய கிளப்பின ஸ்டாக்னா நம்ம டிசிஎஸ்ஸு, இன்ஃபிலாம் ஹை வெயிட்டேஜான ஸ்டாக் நிஃப்டி 50ல. ஸோ எல்லாமே வந்து ஐடி ஸ்டாக் இன்றைக்கி வேறு லெவலில் ஃபயர் ஆச்சு. அதனாலேயே நல்லா காலையில் டவுனாக இருந்த மார்க்கெட்டு மேலே 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 அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இது வந்து பார்க்கணும்னா நம்ம ஸ்டார் இன்ஃபி. ஸோ இன்ஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து வேறு லெவலில் மாஸாக இருக்கு. அதுமாரி அவங்க கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 3 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வேறு லெவலில் நாளைக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்க போகுது. இதை நம்ம ஏடிஆரில் பார்க்கும்போது 10% கிட்ட மேலே போயிருந்தது. இதுக்கு முன்னாடி 3 குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபி 5%, 10% கிட்ட ஏடிஆர்லேயும் இறங்குச்சு. மார்க்கெட் நெக்ஸ்ட் டேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5, 10 இறங்குச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிச்சு. இப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4% மேலே கண்டிப்பாக ஏற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏடிஆரில் வந்து 10% கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் HDFC ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. அது மண்டே ரெப்ளிகேட் ஆகும். அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து பட்ஜெட் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப ஃபயராக இருக்கும். ராக்கெட் வேகத்தில் மேலே போகலாம், கீழே வரலாம். ஸோ அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.